அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாங்கள் இப்போ ஜோலார்பேட்டை பகுதியில் அங்கே பொன்னேரின்ற கிராமத்தில் ஊழியம் செஞ்சிட்ருக்கோம். நான் ரட்சிக்கப்பட்டது எல்லாமே ஒரு இந்து குடும்பத்தில் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஏன்னா எரேமியா 1:7 வசனம் சொல்லுது, தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னே நான் உன்னை அறிந்து கொண்டேன் அப்படின்னால ஏசப்பா என்னை தாயின் கருவிலே என்னை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நான் நன்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. என் கண்ணீரை தான் ஏசப்பாக்கு ஒவ்வொரு நாள் நான் நன்றி கடனாக நான் செலுத்தேன். நான் ஏசப்பாக்கு என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. எங்கள் குடும்பத்தில் நான் மொத்தம் 6 பேர். எங்கள் குடும்பத்தில் நான் 5வது. நானும் எங்கள் அண்ணனும் ட்வின்ஸ். நாங்கள் ரெட்டை குழந்தைங்க. கர்ப்பத்தில் இருக்கிறப்ப, எங்கள் அம்மா கர்ப்பத்தில் இருக்கிறப்பே நான் வெளியே வந்தப்போ ரொம்ப பலவீனத்தோடு தான் நான் வெளியே வந்திருக்கேன். அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்களாம், இந்த குழந்தை இருக்கிறதுக்கு ரொம்ப பலவீனமாக இருக்குது, இதை நீங்கள் கொன்றுங்க அப்படின்னு எங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா சொன்னாங்க, அவங்களாம் ஹிந்து பேக்ரவுண்ட் தானே, கடவுள் கொடுத்த குழந்தைய நான் கொல்ல மாட்டேன், அந்த குழந்தை எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கட்டும், அவ்வளோ நாள் உயிரோடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே கிராமத்தில் என்ன செய்வாங்க தெரியுமா, இந்த சாம்பல் அடுப்பு கறி எரிக்கும்ல, அந்த சாம்பலை மூக்கில் போட்டால் குழந்தை இறந்துடும். அந்த மாதிரி ஒரு தாங்க ஐடியா சொல்லியிருக்காங்க எங்கள் ரிலேஷன். எங்கள் அப்பா அப்படி சொன்னோன்னே நான் நினைக்கேன், அப்போவே எங்கள் பரலோக அப்பா எங்கள் அப்பா கண்களில் எனக்கு கிருபை கிடைக்க உதவி செஞ்சார். அதுக்காக எங்கள் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் அல்ல, நான் ரொம்ப ரொம்ப பலவீனம். சரீரத்தில் என்ன பலவீனம் என்னன்னே தெரில. ரொம்ப வருஷமாக என்னை ஹாஸ்பிட்டலுக்கு தான் தூக்கிட்டே அலைஞ்சாங்க. எனக்கு நல்லா தெரியும் சின்ன வயசில். அப்புறம் நானும் எங்கள் அண்ணனும் ட்வின்ஸுனால எப்பயும் புட்டி பால் தான் கொடுப்பாங்க அம்மா. அதில் சின்ன வயசில் வீட்டில் இது மீட்டர் போர்டில் ஃபயர் மாதிரி நெருப்பு மாதிரி வந்துடுச்சு. அப்போயும் நான் சாக பொழைக்கிருந்தேன். ஏசப்பா எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே படிப்பறிவு இல்லாதவங்க, ஏசப்பா அவங்க கண்களில் ஏதோ ஒரு ஞானத்தை கொடுத்து அந்த மெயினை போய் ஆஃப் பண்ண அப்போயும் ஏசப்பா என்னை காப்பாற்றினாங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அநேக பலவீனுக்கு மத்தியில் என்ன சாப்பிட்டாலும் என் உடம்பு ஒத்தே வராது. எப்போ பார்த்தாலும் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் சுடுதண்ணி தான் குடிச்சிருக்கேன். எங்கள் அம்மா என்னை பச்சை தண்ணியே குடிக்க விட மாட்டாங்க, பச்சை தண்ணியில் குளிக்கவும் விட மாட்டாங்க. என்ன பலவீனே தெரியல. எவ்வளோ ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போனாங்க, எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தாங்க, இதுலேருந்து விடுதலை இல்லை. கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க, ஹார்ட்டில் ஓட்டை அப்படின்லாம் சொன்னாங்க. எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க, எதுவுமே கண்டு. ஆனால் ஏசப்பாவுடைய கிருபை, அவருடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்ததுனால ஏசப்பா என்னை தெரிஞ்சுக்கிட்டாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் ஸ்கூல் படிக்கிறப்ப தான் ஏசப்பா நான் முத தெரிய ஆரம்பிச்சுக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் தான் படித்தேன். அங்கே ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தேன். அந்த மிஸ்ஸு தமிழ் மிஸ்ஸு, அவங்க ஒரு கிறிஸ்டின், அவங்க டிஎல்சி. அவங்க என் மேலே என்னன்னு தெரில, ஏசப்பா அவங்க கண்கள் எனக்கு கிருபை கிடைக்க. எப்போ பார்த்தாலும் அவங்க வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போவாங்க. நாங்கள் போகிறப்போ வசனங்கள்லாம் பார்ப்பேன். அப்போ ஏசப்பா ஒரு தெய்வம் இருக்குன்னு எனக்கு அப்போ தெரியவே தெரியாது. அப்போ அங்கே போகிறப்ப அவங்க கதைங்கெல்லாம் ரொம்ப பைபிள் ஸ்டோரிலாம் சொல்லுவாங்க. அதை நான் கேட்டிருக்கேன். ஆனாலும் உண்மையான தெய்வம் அது எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் எல்லாமே அந்த இந்து படத்துக்கு முன்னாடி அந்த பூஜை போடுறது, அந்த வெள்ளி செவ்வாய்க்கெல்லாம் க்ளீன் பண்ணுறது, எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். வசனம் சொல்லுது சங்கீதத்தில், பக்தியுள்ளோனே கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார்ன்ற வேத வசனத்தின்படி என்னை ஏசப்பா தெரிஞ்சுக்கிட்டாங்க நான் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரம் இப்படியே போயிட்டுருக்கப்ப நான் ஸ்கூல்லாம் படிச்சுட்டு ஒரு 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம் 5th வரைக்கும் தான் படித்தேன். 6th 7th நான் தமிழ் மீடியத்துக்கு வர்றப்ப எனக்கு தமிழ் சரியாக எழுத படிக்க தெரியாது. ஃபுல்லாக இங்கிலீஷில் படித்ததுனால தமிழே தெரியாது. அப்போ அங்கே இருக்கிறப்ப ஒரு சாரு, அங்கே 6th ஸ்டாண்டர்ட் இருக்கப்போ சாரு, எனக்கு ஒன்றுமே படிக்க தெரியாதுனாலும் அந்த சாரோட கண்களில் ஏசப்பா எனக்கு எப்படி கிருபை, என்னை எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டு இங்கே வாப்பா அப்படின்ட்டு என்னை நல்லா பொறுமையாக எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அப்போ நான் நீ தமிழ் படிக்கணும்னு வார்மை, மற்றவங்களாம் டேலண்ட்டாக இருக்கிற படிங்களாம் அங்கே என்னன்னாங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் இருந்தால் அதை எழுந்து அவங்க வாசிக்க சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அவங்க அர்த்தம் சொல்லுவாங்க. தமிழ்லையோ ஹிஸ்ட்ரி சயின்ஸில் எல்லாமே. மற்ற டேலண்ட்டாக இருக்கலாம் கூப்பிடவே மாட்டார். என்ன கூப்பிடாரு எங்கள் சார், நீ வாமா முன்னாடி அப்படி நீ வாசிமாம்பார். நான் சார் நான் சார்ட்டில் கேட்கவும் மாட்டேன், நான் அமைதியாக இருப்பேன், சைலண்ட்டாக எதுவுமே பேச மாட்டேன்.
சார் என்னை கூப்பிட்டு எல்லாத்துலேயும் விட்டு என்னை ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற அளவுக்கு சார் என்னை ஊக்கப்படுத்தினாங்க. இது ஏசப்பாவோட கிருபைன்னு இருக்கேன். அதெல்லாம் கடந்து நான் கிளாஸ்லாம் ஒன்றேன். அப்போ ஏசப்பா நான் உறுதியாக பிடிச்சிக்கிட்டேன். வீட்டில் ஆனால் தெரியாமல், வீட்டுக்கு தெரியாமல் தான் நான் ஜெபம் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன். நைட்டு எல்லோரும் தூங்குறப்ப சின்ன வெளிச்சத்துலலாம் பைபிள் வாசிப்பேன், பாத்ரூமில் தான் ஜெபம் பண்ணுவேன். இப்படி அநேக நாளாக செஞ்சுறப்ப நான் வந்து காலேஜ் படிக்கிறப்ப தான் எனக்கு ஒரு தைரியமே வந்தது. ஏன்னா வீட்டில் பயம். கிறிஸ்மஸ் அப்போ தான் வீட்டில் சர்ச்சுக்கு விடுவாங்க, மற்ற நாளில் சர்ச்சுக்கே விட மாட்டாங்க. எங்கள் சித்தி ஒருத்தவங்க இருந்தாங்க, எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருந்தாங்க. அவங்க வந்து இந்த ரூத்தோட கதையெல்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க சின்ன வயசுலே. அப்போ எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு கதை சொல்லிருக்காங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் பைபிள் படிக்கிறப்ப ஞாபகம் வருது, அந்த கதை ரூத் கதை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு எனக்கு ஞாபகம் வருது. ஸ்கூல்லாம் முடிச்ச காலேஜில் வந்து ஏசப்பா ஒரு நாள், நான் காலேஜு அப்போ வந்து நான் வந்து பிஜிலாம் முடிச்சிட்டேன். யூஜி முடிச்சுட்டு பிஜி வந்து படிக்கிறப்ப என்ன செஞ்சாங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து ரெகுலர் காலேஜஸில் போக சொன்னாங்க. எனக்கு இன்னும் ரெகுலர் காலேஜஸில் போக பிடிக்கல. அப்போ நான் வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்லேயே படிச்சுக்கிறேன்னு சொன்னேன். கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் படிச்சுட்டு இருக்கப்போ அங்கே வந்து ஒரு நாள் வந்து என்னோடய ஃப்ரெண்டு, அந்த பொண்ணு யாருனே தெரியல, ஃபஸ்ட்டு அறிமுகம் வரப்போ அவளை பேசுகிறப்ப என்னன்னு தெரியல, என்னை பற்றி எல்லாம் அந்த ஃப்ரெண்டுகிட்ட சொல்லணுமோன்னு எனக்குள்ளே ஆண்டவர் பேசிட்டே இருந்தார். அவள்கிட்ட சொன்னப்போ, அப்போ நீ இப்போ சர்ச்சுக்கு போகிறியா? நான் அந்த பொண்ணு கேட்டால, என் ஃப்ரெண்டு மில்ரோஸ் ஜெயந்தி அந்த பொண்ணு பேர். இல்லைப்பா, இங்கே நான் எங்கள் அத்தை வீட்டில் மதுரையில் தான் இருக்கேன். எங்கள் ஊர் கிராமம், எங்கள் ஊரில் ஸ்ரீவில்லிபுத்தூர்னு கூமா அப்படின்னு ஒரு வில்லேஜ். அங்கேருந்து மதுரையில் சென்னையில் படித்தேன். சென்னையில் படிக்கிறப்ப எனக்கு என்னாச்சு அப்படின்னா, நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்னால அங்கே வந்து ஃப்ளூயண்ட்டாக எனக்கு இங்கிலீஷ் தெரியல. தமிழ் மீடியம் படித்ததுனால இங்கிலீஷ் ஃபுல்லாக மறந்து போயிடுச்சு. அப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சயின்ஸு சப்ஜெக்ட் வர்றப்ப, ஃபிசிக்ஸு மேம் வர்றப்ப எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டு தான் இருப்பாங்க. நான் அந்த ஃபிசிக்ஸ் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சாப்பிடவே மாட்டேன், அழுது தான் இருப்பேன். நான் எல்லாம் படிக்கிறேன் சப்பா, அந்த மிஸ்ஸு கொஸ்டின் கேட்டப்போ எனக்கு மறந்துது, எனக்கு ஞாபகமே இருக்க மாட்டேங்குது, நான் என்ன செய்யனே தெரில எக்ஸாமில் அப்படின்னு. ஆனால் நான் ஒரு நாள் ஜோம் பண்ணேன். நான் சப்பா என்ன செய்வீங்கன்னு தெரியல, யூனிவர்சிட்டி எக்ஸாம்னால் நான் நல்ல மார்க் எடுக்கணும், மிஸ்ஸு பாராட்டுற அளவுக்கு நீங்கள் எனக்கு கிருபை செய்வீங்க அப்படின்னு ஜோம் பண்ணேன். எப்படி தான் நான் மார்க் எடுத்து எனக்கு இது வரைக்கும் எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. பேப்பரை வாங்கி பார்த்தா கூட அநேகமாக ஃபெயில் ஆகிருப்போன்னு என்னமோ தெரியாது. அதில் கிளாஸு செகண்ட் எடுக்க ஏசப்பா எனக்கு உதவி செஞ்சாங்க. அந்த மிஸ்ஸு கூப்பிட்டு என்னை அப்படி பாராட்டினாங்க. அவங்க பாராட்டுறா நான் உண்மைக்கே ஏசப்பா உங்களுக்கு தான் நன்றிப்பா. எனக்கு எப்படின்னே தெரியல, எல்லா சப்ஜெக்ட்டுக்கெலாம் இந்த சப்ஜெக்டில் எப்படி நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சீங்க தெரிலன்னு ஆண்டருக்கு நான் நன்றி சொன்னேன். அது மாத்திரம் இல்லை, அங்கே ஹாஸ்டலில் தான் இருந்து படித்தேன். அங்கே இருக்கிறப்ப அங்கே ஒரு அக்கா வந்து சொல்லுவாங்க, நான் எப்போ பார்த்தாலும் டிவி பார்ப்பேன். அங்கே ஹாஸ்டலில் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் டிவி ட்ராமா இந்த படம் இதெல்லாம் போடுவாங்களா, நான் டிவி அதிகமாக பார்ப்பேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து இந்த டிவி ரொம்ப பார்ப்பேனா. அப்போ அந்த அக்கா கூப்பிட்டாங்க, இங்கே வா, எப்போ பார்த்தாலும் நீ டிவியே பார்க்காத, இங்கே வா, இந்த வசனத்தை படி, எனக்கு சொல்லு, மனப்பாடமாக சொல்லு, சங்கீதம் 1, சங்கீதம் 23, சங்கீதம் 91, இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் எனக்கு சொல்லுவாங்க. இதை வந்து நீ மனப்பாடத்தினே. ஏன்னா ஏசப்பா என்னை சிறு வயதில் என்னை நினைக்கிறேன், என்னை ஊழியத்துக்குன்னு பிரித்து எடுத்தினால தான் என்னை ஏசப்பா இப்படிலாம் நடத்திட்டு போனார்னு நான் விசுவாசிக்கிறேன். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யூஜியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்ப தான் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். அன்றைக்கி ஒரு நாள் வந்து ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகிறப்ப வந்து எங்களுக்கு வந்து காலேஜ் வந்து 7 o'clock ஆரம்பிச்சிருவாங்க. 7 to ஈவினிங் 5 o'clock வரைக்கும் காலேஜ் இருக்கும். நான் வந்து போகிறப்ப காலேஜுக்கு ஃபஸ்ட்டு இது பீரியட் வந்து கட் பண்ணிடுவேன். சர்ச்சு 7:30 to 9:30 சர்ச்சு முடிச்சுட்டு செகண்ட் ஒரு 10 o'clock கிளாஸ் ஆரம்பி தான் போவோம். அந்த சார் அப்படி திட்டுவாங்க, அந்த அக்கௌண்ட் சார் அப்படி திட்டுவார். எப்போ பார்த்தாலும் நீ லேட்டாகவே வர்றீங்க, நீங்கள் எங்கே தான் போவீங்க அப்படின்னு பயங்கரமாக திட்டுவார். அதனால் அதை கண்டுக்கல. ஆனாலும் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற வாஞ்சையில் அவரை விடாமல் பற்றி கொண்டேன். எங்கள் வீட்டுக்கே தெரியாமல் தான் நான் சர்ச்சு கிட்டத்தட்ட 6 வருஷமாக வீட்டுக்கு தெரியாமல் சர்ச்சுக்கு போனேன். ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கலந்துப்பேன். 40 days ஃபாஸ்டிங் ப்ரேயர், 21 ஃபாஸ்டிங் ப்ரேயர், எல்லா ஹோம்செல் ப்ரேயர், எந்த இடத்துல எந்த ஊரில் ஹோம்செல் ப்ரேயர் தந்தாலும் தெரியும். பஸ்ஸு கிடைக்குதோ ஆட்டோ கிடைக்குதோ இல்லைனா காசு கையில் இல்லையோ தெரில. நான் எல்லா இடத்துலையும் எங்கே போனாலும் ஏசப்பா எனக்கு போக எனக்கு உதவி செய்யும். அந்த இடம்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு கிராமத்தில் படித்தேன். அதுக்கப்புறம் மதுரை சிட்டி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் எல்லா இடத்துலையும் வசனம் சொல்லுது சங்கீதம் 91, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடிலாம் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடி அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அப்படின்ற வசனத்தின்படி ஆண்டவர் நடத்தினார். அங்கே எங்கள் அத்தை வீட்டில் தான் நான் கிட்டத்தட்ட 6 வருஷம் 6.5 வருஷமாக இருந்தேன். கடைசி அந்த 7வது வருஷத்தில் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. இது உனக்கு யூபிலி வருஷம், இந்த வருஷம் வந்து விடுதலை ஆண்டு, இந்த வருஷம் தான் அவனை விடுதலை, இங்கேருந்து நான் அவனை விடுதலை செய்கிறேன். ஏன்னா 6 வருஷமும் ஒவ்வொரு நாளும் ஒரு முள் மேலே நடக்கிற மாதிரி தான் அவங்க வீட்டில் இருக்கப்ப இருந்தேன். எல்லாத்துக்கும் ஏதாவது
அவங்க ரட்சிக்கப்படாதவங்க தானே. ஆனால் இப்போ நினைக்கிறேன், ஆண்டவர் அந்த பாதையில் என்னை வழிநடத்தியிருக்காரு. அப்படிப்பட்ட பாதையில் நடத்தினாதான் இப்படி வந்து அநேருக்கு நான் யூஸ்ஃபுல்லாக முடியும்னு என்னை அப்படிப்பட்ட பாதையை நடத்தியிருக்காரு. அப்போ அவங்க மேலே சில எது சொன்னாலும் பேசவே மாட்டேன், வாயவே திறக்க மாட்டேன். அவங்க சொல்லுவாங்க, நீ வாயவே திறக்க மாட்டியா, நீ பேசவே மாட்டியா, ஏன் இப்படியே இருக்க, நாங்கள் என்ன சொன்னாலும் இல்லைன்னா பிடிக்கலையா, எங்கள் வீட்டை விட்டு போயிடலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. வேறு வழி இல்லை, நம்ம படிக்க போயிட்டோம், அப்பா பணம் கட்டுறாங்க, கொஞ்ச நாளைக்கு நம்ம படிச்சு தான் ஆகணும்னு சொல்லி கஷ்டத்தில் மத்தியில் படித்தேன். அதுக்கப்புறம் 6 வருஷத்துக்கு 6வது வருஷத்துக்கு இருக்கிறப்பே தெரிஞ்சிச்சு. சர்ச்சுக்கு போகிறப்ப ஒரு தடவை அங்கே மதுரையில் ஒரு பெரிய கோயில் இருக்குது, அந்த கோயில் பேரை கூட சொல்ல நான் விரும்பலை. அங்கே எங்கள் அத்தை வந்தாங்க. அவங்க என்னை கூப்பிட்டாங்க, நான் போகலைங்க. சரின்னு எனக்கு கூடுறதுக்கு துணைக்கு யாருமே இல்லைனா அவங்க சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க. சரி நான் போனால் அந்த உள்ள என்ட்ரன்ஸில் வந்து 12 மணிக்கெலாம் உள்ளே வந்து அந்த நடையை சாத்திடுவாங்க, உள்ளே போய் பார்க்க முடியாது. அதை 12 மணி ஆச்சுன்னு அவங்க வேகமாக ஆட்டோவில் இறங்கி ஓடினாங்க. நான் இறங்கி அவங்க பின்னாடி போனேன். என் கையில் ஒரு பெரிய தேள் கடிச்ச மாதிரி சடனாக வீங்கிச்சு. உள்ளவே என்னை போக அனுமதிக்கவே இல்லை. அப்பா அங்கே நின்றுக்கிட்டு, ஏசப்பா நன்றி ஆண்டவரே, நீங்கள் போங்க, நான் அப்புறமா வர்றேன் சொல்லிட்டு அங்கே இந்த இடத்துல நின்றுட்டு அங்கே போகிற ஒவ்வொரு ஜனங்களும், ஏசப்பா இந்த அழிந்து போயிற ஆத்மாக நான் ஜோமன்றான கண்ணீரோடு அங்கே நின்று கிட்டத்தட்ட அவங்க 1 மணி நேரமாக அவங்க வரல, கண்ணீரோடு அங்கே நின்று அந்த ஆத்மா அங்கே இருக்குங்களுக்குலாம் இப்படி இருக்காங்களேப்பா, அதுவும் இந்த ஃபாரினர்ஸ் ஏன் ஆண்டவர் இப்படி இருக்காங்க, இவங்க தான் ரசிக்கப்படாமல் உண்மை அறியாமல் இருக்காங்க, ஃபாரினர்ஸ் கூட இப்படி இருக்காங்களே, பயபக்தியாக போகிறாங்களே, உங்களை தெரிஞ்சும் என் ஜனங்க அறிவில்லாமல் சங்காரமாயிறாங்களே, வசனம் சொல்லுது இப்படி இருக்காங்களே, அழுது கண்ணீரோடு நான் ஜோம் பண்ணேன். அங்கே ஒரு கடைக்காரர் என்னை கவனித்து பார்த்துட்டே இருந்திருக்காரு. எங்கள் அத்தை வந்து, ஏமா பிள்ளை எங்கேயும் விட்டுட்டு போயிட்டீங்க போட்டுருக்கு, அந்த பொண்ணு வழி தெரியாமல் அப்போலேருந்து அழுதுகிட்டே இருக்குமா அப்படின்னாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கள் அத்தை வந்து இந்த அத்தைகிட்ட சொல்லிட்டாங்க, கோயிலுக்குள்ளேயே வரலை அப்படின்னாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சு, ஓ நீ கிறிஸ்டின் ஆகிட்டியா, நீ வந்து பெரிய கிறிஸ்டினா அப்படின்னு பயங்கரமாக உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது யார், உங்கள் பாஸ்டர் பேர் சொல்லு, அவர் மேலே கோர்ட்டில் கேஸ் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் எதுக்குமே சொல்ல, எப்போ அமைதியாக ஏசப்பா சொன்னாங்க, நீ எதுவுமே நீ பேசாத, நீ அமைதியாக இருந்தாங்க. நான் அமைதியாக இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு நாள் 40 days ஃபாஸ்டிங் ப்ரேயரில் தான் நைட்டு ப்ரேயர் ஹோம்ஸில் ப்ரேயருக்குலாம் போயிட்டு வரப்போ நான் வீட்டுக்கு வரப்போ 9 o'clock ஆயிரும். அப்புறம் அவங்களுக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு, எப்போ பார்த்தாலும் எங்கேயோ போயிட்டு வர்றாளே அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே தப்பாக எண்ணிட்டாங்க. யாரோ லவ் பண்ணுறா போட்டுருக்கு, கூட்டிகிட்டு ஓடிடுவா போட்டுருக்கு, வீட்டுக்கு அவமானத்தை தேடிடுவா போட்டுருக்கு. எங்கள் அப்பாட்டையும் எங்கள் அண்ணன்ட்டையும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, வந்து உன் மகளை கூப்பிட்டு போ, இல்லைன்னா நம்மளை அவமானப்படுத்திடுவா அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. நான் நினச்சேன், ஆமாப்பா நான் பார்க்க போனேன், யாரை பார்க்க போனேன், என் ஆத்தும நேசரை தான் ஒவ்வொரு நாள் நான் பார்க்க போனேன் அப்படின்னு நான் இருதயத்தில் சொல்லிவிட்டேன். ஒரு நாள் வந்து நான் நல்லா மழை பெய்யுது, என்னால் ப்ரேயருக்கு போகாமல் என்னால் இருக்க முடியல. நான் வெளியே போயிட்டேன். கிட்டத்தட்ட 1/2 hour மழை 1 hour விடாமல் பெஞ்சிட்ருக்கு. 1/2 hour பஸ்ஸே வரல. நான் கரெக்டாக பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறேன், பஸ் வருது. எப்பயும் நான் சர்ச்சுக்கு போகிறப்போ எனக்கு பஸ் காசுலாம் இருக்குது, அதில் நடந்தே தான் போவேன். கிட்டத்தட்ட ஒரு 20 minutes நான் வாக்கபிள் ஷார்ட்கட்டில் தான் போவேன். அன்னைக்கு பார்த்தா கரெக்டாக பஸ் வந்துச்சு. ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். அப்போ எங்கள் அக்காட்ட நான் உள்ள சர்ச்லாம் ப்ரேயர் முடிச்சுட்டு உள்ளே வரேன். எங்கள் அக்காட்ட சொல்கிறாங்க, அவள் எங்கள் பேச்சே கேட்க மாட்டிக்கா, எப்பயோ எங்கெங்கேயோ போராடி அவள் ஒன்றுமே சொன்னால் கேட்க மாட்டிக்கா, எங்கே போகிறானே தெரியல. நாங்கள் எங்கள் அக்கா அவங்கள்ட்டலாம் உண்மை சொன்னால் அவங்க சர்ச்சுக்கு போட மாட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக நான் சொல்லலை. அப்புறம் ஒரு நாள் இந்த நியூ இயர் சர்வீஸ்லாம் முடியும். அப்போ நியூ இயர் சர்வீஸ் நான் எப்படியாவது போனேன் ஏசப்பா, அவங்க இப்போ இந்த வருஷம் எப்படி என்ன பர்மிஷன் கேட்குறேன்னு எனக்கு தெரியல, நீங்கள் தான் அவங்கள்ட்ட பேசணுன்ட்டு காலையிலேருந்து நான் ஃபாஸ்டிங் இருந்து நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். நின்னால ஜெபம், உட்காந்தால ஜெபம், நடந்தால ஜெபம், எந்த வேலை செஞ்சாலும் ஜெபம், அழுது கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். அப்போ என்னன்னே தெரில, எங்கள் அத்தை திடீர்னு சொன்னாங்க, இன்றைக்கி 1ஆம் தேதி கிறிஸ்மஸ், 1ஆம் தேதி நியூ இயர் ஆச்சு, நியூ இயர்லாம் சர்ச்சு ப்ரேயருக்குள்ளாட்டி நீ போகலையா அப்படின்னாங்க. அத்தை போகணும் ஆனால் தாத்தாட்ட எப்படி கேட்குறதுன்னு தெரியல, பர்மிஷன் கேட்குன்னு தெரில. போயிட்டு 1 hourல வந்துடுவேன். அவங்க நினச்சிட்டாங்க ஆர்சி சர்ச்சு 1 hourல வந்துடுவான்னு நினச்சிட்டாங்க. யார் கூட போகிறேன்னா பக்கத்தில் ஒரு 2 வீடு 3 வீடு தள்ளி இருந்ததா, அவங்க கூட போகிறேன் அப்படின்னு. அவங்க எங்கள் அத்தைக்கு கொஞ்சம் தெரியுமா. போயிட்டு வந்தால் சர்ச் என்னடானா அங்கே நான் 10 o'clock ஆரம்பிச்சு 4 o'clock ஆயிடுச்சு, வரவே இல்லை. வீடை கதவை மூடிட்டாங்க. எனக்கு என்ன செய்யன்னு தெரில. நான் வந்தேன், கேட்டை ஏறி உள்ளே குதிச்சிட்டேன். உள்ளே குதிச்சா கரெக்டாக எங்கள் தாத்தாவுக்கு ஏசப்பாணியாரும் எழுப்பி விட்ருக்காங்க. நான் கரெக்டாக ஹாலியும் பலாலத்தில் எங்கள் தாத்தா கதவை திறந்து விட்டார். எங்கள் அத்தை அப்போ ஆரம்பித்தவங்க தான், அவளை எதுக்கு கதவை திறந்தீங்க, அவளை வீட்டை விட்டு வெளியே திறந்து, நீ இப்போவே ஊருக்கு போ, உங்கள் பெட்டிக்கலாம் நீ தூக்கிட்டு இப்போயே போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு மறுநாள் அந்த வாரத்தில் இருந்தால் நான்
பான் அரெஸ்ட், அதாவது ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி என்ன பண்ணிட்டாங்க. கேட்லாம் மூடிட்டாங்க. என்னோட ரூம்லாம் லாக் பண்ணிட்டாங்க. "நீ வீட்ட விட்டே வெளிய போக்கூடாது. நீ படிக்கவும் போக்கூடாது. நீ காலேஜுக்கும் போ வேணாம். நீ எக்ஸாமே எழுத வேணாம். நீ ஊருக்கு போ" அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்க அண்ணனுக்கும், எங்க அப்பாவுக்கும் என்னன்னா, எங்க அத்தைய பார்த்தா எங்க அண்ணனுக்கும், எங்க அப்பாவுக்கும் பயம். அவங்க கூட யாருமே பேச மாட்டாங்க. அது அப்படி இருக்கிறப்ப அவங்க வரவே மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் எங்க பாட்டி இருந்தாங்க. எங்க பாட்டி நானும் தான் ஊருக்கு போனோம். அப்ப அந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆண்டவர் என்னோடு கூட வார்த்தை பேசினாரு. "யோனா, நீ நினிவேக்கு போ" அப்படின்ற அந்த வார்த்தைய பேசினாரு. நான் அப்ப எங்க பாஸ்டர் அம்மா பின்னாடி உட்காந்தாங்க. எங்க பாஸ்டர் அம்மாவுக்கும் அவங்கள்ட்ட நான் எதுவுமே அதிகமாவே நான் பேச மாட்டேன். சர்ச்சுக்கு போனா அவங்கள பார்ப்பேன். ஸ்தோத்திரம் மட்டும் தான் சொல்லுவேன். பாஸ்டர் அம்மாவோட தான் பேசுவேன். பாஸ்டர் கூட மேக்ஸிமம் நான் பார்க்கவே மாட்டோம். ஸ்தோத்திரமே சொல்ல மாட்டேன். அப்புறம் ஒரு நாள் இடையில எங்க பாஸ்டர் என்னுடைய பேரை வந்து நாங்க கொயர்ல நின்னு பாட்டு பாடுவோமா, அப்ப அந்த தம்பிட்ட கேட்டிருக்காரு. அவங்க பேரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அந்த பையன் சொன்னான், "அக்கா, பாஸ்டர் மேக்ஸிமம் யார்கிட்டயும் பேச மாட்டாரு. யாருடைய பேரும் கேட்க மாட்டாரு. எங்க சர்ச்சில கிட்டத்தட்ட ஒரு 300க்கு மேல அந்த சர்ச்சில வந்துட்டு இருந்தாங்க. ஆனா உங்க பேர பாஸ்டர் கேட்டாரு. என்னன்னு தெரியலக்கா. அநேகமா சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்காக ஜெபம்னு சொல்லி பாஸ்டருக்கு ஏவுதல் குடுத்துருக்காரோ என்னவோ தெரியலக்கா. உங்க பேர கேட்டாருக்கா" அப்படின்னா. நானு எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒண்ணுமே என்ன கஷ்டத்தையும் அவங்கட்ட நான் சொல்லவே மாட்டேன். அதே மாதிரி என் கையில காணிக்கை சர்ச்சுக்கு வர்றதுக்கு காசு இருக்காது. காணிக்கை போறதுக்கு காசு எப்படியுமே இருக்காது. ஆனா, அந்த வாரமோ, அந்த மாசமோ பாஸ்டர்மா என் கையில ஒரு ஏதாவது காசு குடுப்பாங்க. நான் பாஸ்டர்மா இல்ல வேண்டாம் அப்படின்னா கூட அவங்க வேணாம் தட்டுதல் பண்ணா கூட அவங்க கேட்க மாட்டாங்க. "இல்லம்மா, ஆண்டவர் குடுக்க சொன்னாரு" அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே போயிட்டு இருக்கப்ப, அங்கேருந்து நான் ஊருக்கு போறேன். என்ன வீட்ல ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன சர்ச்சுக்குலாம் போட மாட்டாங்க தெரிஞ்சிச்சு அப்படின்னு பாஸ்டர்மாட்ட சொல்றப்ப, "இல்லம்மா, நீ எங்க வீட்லயே இருந்துக்கோ." அவங்களாவே சொல்றாங்க. பாஸ்டர் சொல்றாரு, "நீ எங்க வீட்ல இருந்துக்கோ. நான் எங்க பொண்ணு மாரி உன்ன வளர்த்து உன்னை பைபிள் காலேஜ் படிக்க வச்சு உன்ன ஊழியத்துக்கு நாங்க அனுப்புறோம்" அப்படின்னாங்க. நான் அப்ப சொன்னேன், "இல்ல பாஸ்டர், நான் உங்க வீட்ல இருந்தா உங்க மேல கேஸ் குடுப்பாங்க எங்க வீட்ல. ஆண்டவர் நாம தூஷிக்கப்படுற மாரி நான் ஒருபோதும் நான் நடந்துக்கவே மாட்டேன் பாஸ்டர். எனக்கு என்ன சூழ்நிலை ஆனாலும் நான் ஆண்டவரை மட்டும் நான் மறுதலிக்க மாட்டேன். எங்கனாலும் நான் ஏசப்பா நான் உறுதியா நான் புடிச்சுப்பேன். நான் இப்போ போறேன் பாஸ்டர். நான் எங்க ஊருக்கே நாங்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தேன். வழியில் வந்தேன். மறுநாள் வந்து கம்யூனியன் சர்வீஸ் எனக்கு எங்க போறேன்னே தெரில. அப்புறம் எங்க அப்பாட்ட நான் பெர்மிஷன் கேட்டேன். என்னுடைய ஃப்ரெண்டு நான் பார்க்க போறேன் அப்படின்னு. எங்க அப்பா சர்ச்சுக்குலாம் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னோனே, அப்புறம் வந்துட்டு எங்க பாஸ்டர் அங்க இருக்க எல்லாரையும் அவங்கலாம் பார்த்துட்டு சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் போயிட்டேன். போயிட்டு எங்க வீட்ல எம்சிஏ முடிச்சதுனால வேலை பார்க்காம இருக்கக்கூடாதுன்னு அது ஒரு டார்ச்சர். "இவ்வளோ படிக்க வச்சிருக்கோம், நீ வேலைக்கு எதுவும் போமாட்டிக்கே" அப்படின்னு. அப்புறம் நான் ஜெபம் பண்ணேன், "ஏசப்பா, எனக்கு எங்க வேலைக்கு போறேன்னு எனக்கு தெரியல ஏசப்பா. சென்னைக்கு தான் வேலைக்கு போகணும்னு சொன்னாங்க." அப்ப நான் ஃபாஸ்டிங் இருந்து நான் ஜெபம் பண்ணேன் ஏசப்பாட்ட. கிட்டத்தட்ட ஒரு 40 டேஸ் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்றப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஒரு ஸ்கூல் காமிச்சார், கவர்மெண்ட் ஸ்கூல். கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து வேலை கிடைக்காது. நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சதுனால, "அங்க போய் கேளு" அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி அவங்களே என்ன கூப்பிட்டாங்க வேலைக்கு. நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் எதுவுமே ஆண்டர் பேசாம நான் வரமாட்டேன்னு சொன்னோனே, இப்ப ஆண்டர் நீ போய் கேளு குடுப்பாங்க. ஏன்னா ஆஃபர்லி ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் ஆரம்பிக்கிறப்பவே கேட்டாங்க. நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் குவார்ட்டர்லி எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்க சொன்னாரு. திடீர்னு ஒரு நாள் நான் போனா, அவங்க சொன்னாங்க, வேக்கன்ட் இருக்குமா" அப்படின்னாங்க. எப்படின்னா, எங்க கூட படிச்ச ஒரு கிளாஸ்மேட் ஒரு தம்பி தான் அந்த ஸ்கூல்ல வந்து ஒர்க் பண்ணாங்க. அந்த தம்பி வந்து விஏஓ எக்ஸாம் எழுதி விஏஓ அப்பாயின்ட்மெண்ட் கவர்மெண்ட் கிடைச்சதா போனால அந்த வேக்கன்சி வந்து காலியா இருந்தது. அதனால அந்த ஸ்கூல்ல வந்து 2 வருஷம் ஆண்டவர் வேலை பார்க்க கிருபை பாராட்டுனாங்க. அந்த 2 வருஷம் அங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு ஒரு நாளும் ஏசப்பாவ பத்தி ஒரு நாள் கூட நான் யாருக்குனாலும் ஏசப்பா பத்தி நான் சொல்லாம இருக்க மாட்டேன். எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்பலாம் லெஷர் பீரியட் கிடைக்கலாம் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பாங்க. மேக்ஸிமம் டீச்சர்ஸுங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்கலாம் அவங்க பலவீனமா இருந்தா அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பாங்க. நான் எந்த லெஷர் பீரியட் கிடைச்சாலும் எந்த கிளாஸ் காலியா இருக்கோ அந்த கிளாஸ்க்கு போயிருவேன். போயிட்டு ஒரு பாட்டு, ஒரு கதை, ஒரு வசனம் சொல்லிக் குடுத்துட்டு வந்துருவேன். இது அங்க இருக்க எல்லாமே கவர்மெண்ட் ஸ்டாஃப், கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ண நல்லா சம்பளம் வாங்குறவங்க. எனக்கு வந்து பிஜில தான் போட்டிருந்தாங்களா, அதனால எங்களுக்கு ₹1000 தான் எங்களுக்கு சம்பளம். நான் சம்பளத்துக்காக நான் போகல. ஆண்டவர் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக போனேன். அப்புறம் அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் சேர்ந்து ஹெச்எம்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் பாட்டு பாடுது, கதை சொல்லுது, வசனம் சொல்லுது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஹெச்எம் சொன்னாங்களாம், அவங்க நல்ல வழியில தான குழந்தைங்கள நடத்துறாங்க. நல்லா ஒழுக்கமா இருக்கணும். பெற்றோர் கீழ்ப்படியணும் இப்படி தானே சொல்றாங்க. அவங்க சொல்லட்டும் அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு நாள் நான் கிளாஸ் எடுத்துருக்கப்ப ஹெச்எம் பின்னாடியே வந்து நின்னு கவனிச்சாங்க. என்ன நடத்துறாங்க அப்படிலாம் கவனிச்சாங்க. அங்க இருக்க மேக்ஸிமம் அங்க இருக்க எல்லா பிள்ளைங்களுக்கும் ஆண்டவர் அன்ப சொன்னேன் நானு. நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவங்களாம் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துல வருவாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன்.
அதுக்கப்புறம் வந்து அந்த ஜாப் எனக்கு வந்து பெர்மனெண்ட் ஆக வந்துச்சு. ஆனாலும் கூட நான் ஏசப்பாட்ட நான் ஜெபம் பண்ணேன். எனக்குள்ள ஊழியத்துக்கு போனோம். ஏன்னா இது வசனம் சொல்லுது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில, பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களுக்குள்ள விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குறவரா இருக்கிறார்ன்னு ஊழியத்துக்கு போன ஒரு ஆர்வம், ஒரு வாஞ்சை இருந்தது. அப்ப நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணப்ப ஆண்டவர் அநேக காரியங்கள பேசினாரு. நாங்க இப்ப இருக்கிற வேலூர் அது வந்து திருப்பத்தூர் மாவட்டம், முன்னாடி வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எனக்கு வேலூர்னா எங்க இருக்கு? வேலூர் டிஸ்ட்ரிக்ட்னா எங்க இருக்குன்னே எனக்கு தெரியாது. அநேக நாளா அந்த டிஸ்ட்ரிக்ட்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். அப்பா அங்க அனுப்புறேன்னு ஆண்டவர் என்னோட பேசினாரு. அப்ப அங்கேருந்து வர்றப்ப ஒரு மிஷினரி ஸ்தாபனம் ஏபிசின்னு ஒரு மிஷினரி ஸ்தாபனத்தில அங்கதெல்லாம் போய் ஜாயின் பண்ணேன். எங்க வீட்ல வந்து வேலைக்கு ஏபிசி மிஷினரி ஸ்தாபனம் மிஷினரியா போறேன், ஊழியத்துக்கு போறேன்னா விடமாட்டாங்க. அதனால எங்க பாஸ்டர்ட்ட சொல்லி, ஆசாரியர் யோர்தான் நதி உள்ளங்கால் பட்ட உடனே 2ஆ யோர்தான் நதி பிறந்தது. அதன் மாதிரி எங்க பாஸ்டர் சொன்னாரு எங்க வீட்ல கேட்பாங்க. அதுவும் எங்க அப்பா, அம்மாலாம் கேட்க மாட்டாங்க. எங்க அண்ணாலாம் கேட்க மாட்டாங்க. எங்க பாட்டிட்ட சொன்னா கேட்பாங்கன்னு ஆண்டவர் உணர்த்தினாரு. அதனால ஒரு நாள் பாஸ்டர்ட்ட போய் சொன்னேன். எங்க பாஸ்டர்ட்ட சொன்னேன். அப்பா அங்கேருந்து பாஸ்டர் வந்து பேசினாங்க. எங்க பாஸ்டர் என்ன சொன்னாருன்னா, ஊழியன்னு சொல்ல, "வேலைக்கு தானே போறாங்க உங்க பாப்பா, நீங்க அனுப்புங்கன்னோனே." எங்க பாட்டி சொன்னாங்க, "வேலைக்கு போனா போட்டும்ப்பா, அவ அப்படியே போயிட்டு பிறகு எங்கள பார்க்கவே வரமாட்டா." அப்படின்னு எங்க பாட்டி ஒரே அழுக. நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு. அப்ப நான் சொன்னேன் போயிட்டு அங்க என்ன செஞ்சாங்க, 3 நாளு ஹெச்பின்னு ஒரு இந்துஸ்தான் பைபிள் காலேஜ்ன்னு சென்னையில இருக்கு. 3 நாள் ட்ரெய்னிங் குடுத்தாங்க. ட்ரெய்னிங் குடுத்த உடனே என்னைய ஒரிஸ்சாக்கு அனுப்பிச்சுட்டாங்க. எனக்கு ஒரிஸ்சாக்கு அனுப்புவார்ன்னு ஆண்டவர் முன்னாடியே எனக்கு சொன்னாரு. அதன் போல ஒரிஸ்சாக்கு அனுப்பிச்சுட்டாங்க. வீட்டுக்கு சொல்லாம நான் ஒரிஸ்சாக்கு போயிட்டேன். கிட்டத்தட்ட 3 மாசம் அந்த கந்தமால் டிஸ்ட்ரிக்ட்ல பெரிய ஒரு பிரச்சனை நடந்ததுல, அப்பயெல்லாம் அங்க தான் இருந்தேன். அப்ப அங்கேருந்து மிஷினரி ஸ்தாபனம் எங்கள ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க. ஏன்னா, ரொம்ப பிரச்சனை இருக்கு. நீங்க வந்து கல்யாணமாகாம அங்க இருக்கிறீங்க. வேண்டாம் நீங்க வந்துருங்கன்னாங்க. வந்ததுக்கப்புறம் நான் போனதுக்கப்புறம் இடையில ஃபோன்லாம் கிடையாது. லேண்ட்லைன் தான் ஃபோன் போடுவேன் வீட்டுக்காக. அம்மா, அப்பா எப்பாவது பேசுவேன் அவங்கட்ட. ஒவ்வொரு தடவ ஃபோன் போடுறப்பலாம் திட்டு தான் வாங்குவேன். "நீ எங்களுக்கு தெரியாம நீ எங்கேயோ போயிட்ட" அப்படின்னு, "நீ எங்கள்ட்ட பொய் சொல்லிட்டு போயிட்டேன்னு" ஒரே திட்டுனாங்க. ஆனா கண்டுக்கவே இல்ல. அப்புறம் சொன்னாங்க, "நீ வந்து எங்க புள்ள இல்லன்னு எழுதி குடுத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு நீ எங்கனாலும் போ" அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து மிஷினரி ஸ்தாபனம் ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அங்க இருக்க எங்க பாஸ்டருக்கு, என்னை இந்த ஊழியத்துல ஜாயின் பண்ண அந்த அக்காவுக்கு, அங்க இருக்க எங்க பிலீவர்ஸ்க்கு எல்லாம் எங்க வீட்ல பயங்கரமா டார்ச்சர் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுப்போம். அப்படி இப்படிலாம் எங்க வீட்ல ரொம்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனாலும் அவங்க வந்து அமைதியா தான் இருந்தாங்க. எங்க பாஸ்டர் ஒரு வார்த்தை கூட பேசல. எங்க பாஸ்டர் வந்து எதுவுமே பேச மாட்டாங்க. அமைதியா தான் இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் எதுவுமே பேச மாட்டாங்க. ஆனாலும் எங்க மிஷினரி ஸ்தாபனம் சொல்லிட்டாங்க, "நீங்க போயிட்டு உங்க வீட்ல பெர்மிஷன் ஆகாம ஊழியத்துக்கு நீங்க வரவே வேண்டான்ட்டாங்க." என்னடா இவங்க கூட புரிஞ்சுக்காம இப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நான் அமைதியாயிட்டு, அப்புறம் அந்த லீவு கேப்ல வந்தப்ப என்னோட தம்பி வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டு 25 வயசு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டான். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, "நீ போய் ஏசப்பாவ ஏத்துக்கிட்டனால தான் அவன் இறந்துட்டான் ஆக்சிடென்ட் ஆயிட்டு." அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், "கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தரோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம்." ஆண்டவர் அந்த வசனத்த என்கிட்ட பேசினாரு. நான் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணேன். ஆனாலும் ஆண்டவர் ஒரு வார்த்தை என்ன பேசவே இல்ல. இந்த வார்த்தை தான் பேசினாரு. அப்புறம் சொன்னு சாமுவேல்ல தாவீது தன் தேவனாய் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான்னால, நான் ஆண்டவருக்குள்ள என்னை திடப்படுத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னைய சர்ச்சுக்கே போடாம பண்ணிட்டாங்க எங்க வீட்ல. நான் அப்பதான் சொன்னேன், "என்னைய சர்ச்சுக்கு போக விட்டு ஊழியத்துக்கு அனுமதிச்சீங்கன்னா, உங்க பொண்ணுன்னு நான் வருவேன். இல்லைன்னா இப்பவே நான் பிறக்கலன்னு சொல்லி எழுதி குடுத்துட்டு நான் போயிடுறேன்." அப்படின்னு சொன்னேன். அப்பா எங்க வீட்ல சொன்னாங்க, "அவன் உயிரோடு இருந்து நீ செத்துருந்தா கூட எங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். அவன் செத்து போயிட்டானேன்னு" எங்க வீட்ல எல்லாரும் சொன்னாங்க. அப்புறம் வந்து மறுபடியும் ஊழியத்துல ஜாயின் பண்ண ஏசப்பா எனக்கு உதவி செஞ்சாங்க. எங்க வீட்ல எனக்கே தெரியாம எனக்கு செய்வினைலாம் பண்ணாங்க. அதனால அதெல்லாம் ஏசப்பா உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகுன்ற வார்த்தையின்படி பண்ணாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகணுன்ட்டு ரொம்ப ஏற்பாடு பண்ண எங்க வீட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி இவ இந்துல தான் யாருமே கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறா, கிறிஸ்டின்லயாவது பார்ப்போம்ட்டு எங்க சொந்தக்காரங்களே அது யாராவது பார்த்தாங்க. ஆனா அப்ப சொல்லிட்டேன் நான், "ஏசப்பா நீங்க யார சொல்றீங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். அவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க படிச்சிருந்தாலும் சரி, அவங்க படிக்காட்டினாலும் சரி, என்ன ஒரு வேலை செஞ்சாலும் அத பத்தி நீங்க யார சொல்றீங்களோ அவங்க தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு" சொல்லி நான் ஜெபம் பண்ணியிருந்தேன். எங்க கிறிஸ்டின்ல எங்க சொந்தக்காரங்கலாம் 2, 3 பேர் வந்தாங்க. அப்போ ஒரு நாள் நான் மாடியில ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் சாயந்தர வேளையில. என்ன எப்ப பார்த்தாலும் நான் மொட்டை மாடிக்கு தான் போயிருவேன். எப்போ ஆண்டவர் என்னை ஏவுதல் பண்ணாலும் நான் மொட்டை மாடிக்கு போயிடுவேன். வெயிலோ, மழை, பனி எதுவுமே பார்க்க மாட்டேன். மொட்டை மாடில தான் போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன். அங்க தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணிட்டுருப்பேன். எங்க அண்ணி வந்தாங்க. "உங்கள பார்க்கறதுக்கு யாரோ வந்திருக்காங்கன்னாங்க." ஏன்னா யாருன்னு தெரியல. கீழ வந்து பார்த்தா அவங்க சொன்னாங்க, "உங்கள பொண்ணு பார்க்க வந்துருக்கு." ஒரே ஒரு ஜென்ஸ் தான் வந்தாரு. "பொண்ணு பார்க்க வந்திருக்குமா, நாங்களும் கிறிஸ்டின் தான், நாங்களும் சர்ச்சுக்கு தான் போறோம்." நான் அப்ப சொன்னேன்,
நான் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏசப்பா யாரை சொல்கிறாங்களோ அவங்க தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு இதுலேருந்து சமாதானமாக இல்லை, தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னேன். எங்கள் அப்பா இருந்தாங்க, எங்கள் அண்ணன் இருந்தாங்க. எங்கள் அண்ணனுக்குன்னா கோவம் பயங்கரமாக வந்துருச்சு. எங்கள் அண்ணன் எந்திச்சி வீட்டை விட்டு வெளியவே போயிட்டார். நான் அப்படி சொன்னோன்னே அப்புறம் அமைதியாயிட்டேன். இப்படிலாம் போயிட்டுருக்கப்ப நான் ஊழியத்துக்கு வர்றப்ப அப்புறம் சென்னையில் 3 மாதம் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னை ஏலகிரிக்குன்னு எங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. நானும் இன்னொரு பொண்ணும் ஏலகிரியில் வந்தப்போ அங்கே வந்து டபிள்யூஎம்னு ஒரு சர்ச் இருந்தது. அங்கே தான் நாங்கள் போய் அங்கே இருக்கிற கிராமங்களில் ஒரு 14 கிராமத்தில் 7 கிராமத்துக்கு நாங்கள் நடந்தே போய் சுவிசேஷன் சொல்லி ஊழியம் செஞ்சு அங்கே இருக்கிறப்ப டபிள்யூஎம் சர்ச்சில் தான் நாங்கள் வந்து ப்ரேயருக்கு, ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு, பெண்களுக்கு கூட்டத்துக்கு, அப்புறம் சண்டே சர்வீஸ்லாம் போவோம். அங்கே தான் பாஸ்டர்மா தான் எங்கள் பாஸ்டர் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் வந்து கல்யாணமே பண்ணிக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன் பாஸ்டர்மா. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து கிறிஸ்டின் மாப்பிள்ளையை ஒத்துக்கவே மாட்டாங்க. அதுவும் நான் கல்யாணம் பண்ணால் ஊழியக்காரர் தான் கல்யாணம் பண்ணால் நான் இருக்கேன். அது நடக்காத காரியம். ஏன்னா நடக்காத காரியம் வேண்டாம், என்னை விட்டுருங்க. நான் இப்படியே இருந்துட்டு தான் கல்யாணம் பண்ணாமல் நான் ஊழியம் செஞ்சுட்டு நான் போயிடுறேன் பாஸ்டர்மா, நீங்கள் எதுவும் கேட்காதீங்க. இல்லைம்மா, உங்கள் வீட்டில் யாராவது ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுமா, பேசுவேன். நாங்கள் எங்கள் வீட்டு சைடில் எங்கள் மாமா ஒருத்தர் ரசிக்கப்பட்டிருக்கார். அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்தா அவர் தேவையில்லாமல் பாஸ்டர்மாட்ட ஏதோ ஒரு காரியத்தை பேசி ஏதோ பண்ணி விட்டாங்க. அவங்க ரொம்ப பிரச்சனையை ரொம்ப டவுன்லோட் பண்ணி விட்டாங்க. எங்கள் பொண்ணை நீங்கள் பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கீங்க அப்படி இப்படின்னு பேசியிருக்காங்க. எனக்கு எந்த காரியமும் எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் எங்கள் வீட்டில் வேறு எங்கள் அம்மா எங்கள் அக்காங்கெல்லாம் பயங்கர எதிர்ப்பு. அப்போ நான் ஏசப்பாட சொன்னேன், ஏசப்பா நான் உங்கள்கிட்ட கல்யாணம் கேட்கல, எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்கல. நான் அவங்கள்ட்ட போய் நான் எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்க நான் கேட்கவும் மாட்டேன். பண்ணி வச்சா உங்களுக்கு சித்தமாக இருந்தால், இது உங்களுக்கு சித்தமாக இருந்தால் இது பண்ணி வைங்கப்பா, இல்லைன்னா எனக்கு வேணாம் ஏசப்பா, நான் இப்படியே ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு. அப்புறம் நான் வேணான்னு சொல்லிட்டு இந்த 3 நாள் ஃபாஸ்டிங் பிரே திருப்பத்தூரில் மோன்சிலாசர்ஸ் அவங்க ஃபாஸ்டிங் பிரே நடக்கும். அந்த அண்ணன் போயிட்டோன்னே எனக்கு சமாதானமே இல்லை. என் இருதயத்தில் ஒரு சமாதானத்தை எடுத்து போட்ட மாதிரி இருந்தது. 3 நாள் ஃபாஸ்டிங் நான் ஜோமுனேன். அப்பா ஆண்டவர் சொன்னார், யோசேப்போட சொப்பனத்தில் பேசுவார், நீ மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அந்த வசனத்தை ஆண்டவர் பேசினார், இது என்னோட தேவ சித்தம் தான், நீ இது வந்து ஐயப்படாத அப்படின்னு சொன்னப்ப அப்போ நான் சொன்னேன் ஆண்டவருக்கு, ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அப்போல்லாம் அந்த வசனம்லாம் எனக்கு எங்கே இருக்குன்னே தெரியாது. உங்கள் வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுக்குறப்ப எங்கள் வீட்டை ஒத்துக்கவே இல்லை. ஆனாலும் எங்கள் வீட்டில் இதை குறித்து நான் பேசவே இல்லை. பாஸ்டர்கிட்ட தான் பேசினேன், யார் டைம் இவங்க பாஸ்டர்கிட்ட தான் பேசினேன். எங்கள் மாமாட்ட ஒரே ஒரு இடம் ஃபோனில் பேசுகிறேன், அவங்களோட நான் அதிகமாக பேசலை. கிட்டத்தட்ட 10 மாதம் ஆயிடுச்சு. இவங்களும் இவங்க வீட்டில் தரமாட்டாங்க போட்டு வேறு பொண்ணு பார்க்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா கிருபையினால் 10 மாதத்துக்கு அப்புறம் இந்த காரியம் இது கத்தரால் அந்ததுனால 10 மாதத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணாங்க. அந்த கல்யாணமும் கூட ரொம்ப கிராண்டாக யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரிய இதெல்லாம் ஆண்டவர் அற்புதமான வழி நடத்தினாங்க. எங்கள் ரிலேஷன்லாம் வந்தாங்க, அற்புதமாக நடத்தினாங்க. அதுக்கப்புறம் எங்களை ஊழியத்தில் அங்கேருந்து எங்களை கீழே ஊழியத்துக்கு அனுப்பிச்சாங்க. இப்போ நான் வந்து பொன்னேரி பகுதியில் நாங்கள் ஊழியத்தை செஞ்சிட்ருக்கோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமைப்படுவதாக. ஆமென். நான் வந்து காலையிலே நான் வர்றப்ப ஆண்டவர் என்னோட கூட ஒரு வசனம் பேசினார். ரோமர் 8:37, இவை எல்லாவற்றிலையும் நான் நம்மில் அன்பு கூறுவராலே முற்றிலும் ஜெயங்கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. அதுக்கு முன்னாடி உமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், வல்லமைகள் ஆனாலும், நிகழ்காரியங்கள் ஆனாலும், வருங்காரியங்கள் ஆனாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதுன்னு நிச்சயித்திருக்கிறேன். அதுக்கப்புறம் 37, இவை எல்லாவற்றிலேயும் நான் நம்மில் அன்பு கூறுவதாலே முற்றிலும் ஜெயங்கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. ஆமே. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா.